மதியம் 1 மணி ஆனதும் மின்மினி கடையின் மேனேஜரிடம் அரை நாள் விடுமுறை சொல்லிவிட்டு வைதேகியை சந்திக்க தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அவள் வீட்டுக்கு வந்ததும் நிலா குட்டி ஓடி வந்து மின்மினியின் கையை பிடித்து இழுத்தபடி உள்ளே அழைத்து சென்றாள். மின்மினியோ, ஏய் வாளு, ஸ்கூல்ல இருந்து அதுக்குள்ள வந்துட்டியா என கேட்டவாறே உள்ளே வந்திருந்தாள். எஸ் மினி, பாட்டி வரனால டாடி என்ன நேரமே கூட்டிட்டு வந்துட்டாங்களே. இங்க பாரு, என்கிட்ட எவ்வளோ சாக்கீஸ் இருக்குன்னு பாட்டி தான் வாங்கி வந்தாங்க. அதோட ஏஞ்சல் டால் கூட இருக்கு, வா நான் உனக்கு காட்டுறேன் என ஆர்வ மிகுதியில் நிலா மின்மினியின் கையை பிடித்து ஆட்டியபடியே சொல்லி கொண்டு இருக்க, அப்போது இவர்கள் பேசியதை கேட்டபடியே வீட்டின் பின்கட்டில் இருந்து கீதாவோடு உள்ளே வந்த வைதேகியோ, நிலாமா, அதெல்லாம் உன் அத்தைக்கு அப்புறம் காட்டலாம், முதல்ல அவ ரெஃப்ரெஷ் ஆகட்டும்டா. நீ உன் டிராயிங் நோட்ல கலரிங் எல்லாம் பண்ணிட்டியா? எங்க எனக்கு காட்டு என வைதேகி கேட்க, இன்னும் இல்ல பாட்டி, இதோ 10 மினிட்ஸ்ல ஃபினிஷ் பண்ணி வந்து காட்டுறேன் என ஆர்வமாக சொல்லியபடி மினியின் கையை விட்டுவிட்டு வேகமாக அறைக்குள் ஓடினாள் நிலா. அவள் சென்றதும், மினி வெயில வந்து களைப்பா இருக்க பாரு, போய் முகம் கழுவிட்டு வா என பூரணி சொல்ல, இதோ வந்தற ஆண்டி, நீங்க பேசிட்டு இருங்க என சொல்லிவிட்டு பின்கட்டுக்கு சென்றாள் மின்மினி. நீங்க வாங்க சம்மந்தி, இந்த மோரை குடிங்க என குடித்த பூரணி மேலும், இன்னும் கீதாவோட அப்பா கோவமா தான் இருக்காரா, அவர் இங்க வரதே இல்லையே என கேள்வி கேட்க, வைதேகி பதில் சொல்லும் முன் கோவமாக பதில் வந்து விழுந்தது கீதாவிடம் இருந்து. எங்க அப்பாவுக்கு கோவம்லாம் எப்போ போயிடுச்சு, ஆனா இப்ப அவரு திரும்பி என்னை பார்க்க வராததுக்கு காரணம் உங்க பொண்ணுதான். ஏன்னா அவரால் தானே ஊரை விட்டு ஓடி வந்து இங்க ஒளிஞ்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி ஓடி ஒளிற குடும்பத்துக்கிட்ட வந்து உறவாட அவருக்கு விருப்பம் இல்லை, அதான் இங்க வரதில்ல என வெடிக்கென்று பேசினாள் கீதா. அவள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெருஞ்சி முள்ளேன பூரணியின் இதயத்தை குத்தி கிழித்தது. அதை கண்டு கொண்ட வைதேகியோ, ஏ கீதா, வாய மூடு, பெரியவங்க கிட்ட இப்படிதான் எடுத்து பேசுவியா? அவங்க என்னதானே கேட்டாங்க, அதுக்குள்ள நீயே முந்திக்கிட்டு வர? இந்த குடும்பத்துலதான் நீயும் வாழ்ற, மரியாதையா நடந்துக்க, அப்பா சப்போர்ட் இருக்குன்னு ஓவரா பேசாத, சொல்லிட்டேன் என கீதாவை திட்டியவர் பூரணியிடம், நீங்க இவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சம்பந்தி, அவருக்கு வேலை அதிகம், அதான் வர முடியல என வைதேகி சமாளிக்க பார்த்தார். ஏனெனில் கீதா சொன்னதுதான் உண்மை என்று அவருக்கும் தெரியுமே. வைதேகி சொன்னது சமாளிப்பு என்று புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை அன்னபூரணிக்கு. கீதா தேள் கொடுக்காக வார்த்தைகளை அவ்வப்போது வீசினாலும் அதன் பின் இருக்கும் உண்மையை இல்லை என்று மறுத்திட முடியாதே. ஆகாத மருமகளாக இருந்தாலும் தன் மகள் செய்த வினையால் தானே அவளும் சொகுசு வாழ்க்கையை விட்டுவிட்டு இங்கே வந்து இவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். இதையெல்லாம் எண்ணி பெருமூச்சு விட்டவர் சூழலின் கனத்தை நீக்கும் பொருட்டு பேச்சை மாற்றினார் பூரணி. ஏதோ நல்ல விஷயம் சொல்ல வந்திருப்பதா சொன்னீங்க, என்னங்க அது என கேட்டார் பூரணி. ஆமாத்த, என்ன விஷயம் அது? மாமா எதுவும் புதுக்கடை திறக்க போறாரா என நடந்த கலைபரத்தில் வாயை திறக்காது இருந்த கதிரவன் இதற்கு மட்டும் வாயை திறந்து ஆர்வமாக கேள்வி கேட்டான். அப்போது மின்மினியும் முகத்தை துடைத்துவிட்டு கூடத்தில் வந்து அமர்ந்தாள். அது மாப்பிள்ள, எங்க 2வது பொண்ணு ஜனனிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீடு அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நேரா அங்கிருந்து நம்ம ஜனனிய பொண்ணு பார்க்க வரதா இருக்காங்க என மகிழ்வோடு வைதேகி சொல்ல, வாவ் சூப்பர்மா, மாப்பிள்ளை எந்த ஊரு, என்ன பிசினஸ் பண்றாரு என வரிசையாக கேள்வியை அடுக்கினாள் கீதா. உங்க அப்பா பெருசா விவரம்லாம் சொல்லல கீதா, நம்மளை போலவே அவங்க தொழிலும் டெக்ஸ்டைல் தான், ஆனா உலகம் முழுக்க பிசினஸ் பண்றதா சொன்னாரு. அதோட ஐடி கம்பெனியும் தனியா மாப்பிள்ள ரன் பண்றதா சொன்னாரு. அதுவும் இல்லாம இந்த சம்பந்தம் உறுதியாகிற வரைக்கும் அவங்க யாரு என்னன்னு வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம் என வைதேகி கூற, ஏமா அவங்க யாரு என்னன்னு உன்கிட்ட கூடவா அப்பா சொல்லல? சொல்லலடி, நேர்ல வருவாங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. சரி அதை விடு, அடுத்த வாரம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா அங்க வரணும். சம்மந்தி, மின்மினி, கட்டாயம் நீங்க 2 பேரும் வரணும். வராம ஏதாச்சும் சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன் என அன்பு கட்டளையாக வைதேகி சொல்ல, இவ்வளவு அன்போடும் நம் மீது மரியாதை வைத்து அழைக்கும் அவர் மனசை கஷ்டப்படுத்த விரும்பாத இருவரும்
பெண் பார்க்கும் படலத்திற்கு வருவதாக சம்மதித்தனர். அதை விரும்பாத கீதாவோ முகத்தை திருப்பிக் கொள்ள அதை கண்டு கொண்ட வைதேகி கதிரவனிடம் அவர்களை அழைத்து வரும் பொறுப்பை ஒப்படைத்தார். அட, நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேன் அத்த, நாங்க எல்லாரும் அடுத்த வாரம் அங்க இருப்போம் என கதிரும் ஒப்புதல் கொடுத்தான். அப்போது நிலாவோ அறைக்குள் இருந்தே தன் பாட்டியை உள்ளே வர சொல்லி சத்தமிட்டு அழைத்தாள். நீங்க போய் நிலாவை பாருங்க சம்மந்தி, நான் உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த சம்பந்தம் நல்லபடியா முடியும், இருங்க வரேன் என சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்றார் பூரணி. ஆண்டி, நானும் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன் என சொல்லிவிட்டு அவர்களுக்கு பேச தனிமை கொடுத்துவிட்டு உள்ளே சென்றாள் மின்மினி. கீதாவோடு அறைக்கு சென்ற வைதேகியிடம் தான் கலர் செய்த பொம்மைகளை காட்டி ஆர்வமாக கதை பேசி சிரித்து விளையாட ஆரம்பித்தாள் நிலா. தானும் தன் பேத்தியை அள்ளி எடுத்து கொஞ்சியவர் தன் கணவருக்கு வீடியோ கால் செய்து அதை நிலாவிடம் கொடுத்தார். போனை கையில் வாங்கிய நிலா திரையில் தாத்தாவை கண்டதும் துள்ளி குதித்து அவரிடம் பேசியபடியே வெளியே சென்று தன் அப்பாவின் மடியில் ஒய்யாரமாய் அமர்ந்து கொண்டு கதிரின் கையை மொபைல் ஸ்டாண்டாக உபயோகித்தபடி மழலை மொழியில் செல்லம் கொஞ்சிட பேச ஆரம்பித்தாள். இங்கே அறையில் இருந்தபடியே மகளின் செய்கையை பார்த்து சிரித்து கொண்டிருந்த கீதாவின் கையை பற்றினார் வைதேகி. அதில் தன் கவனத்தை திருப்பிய கீதாவோ, என்னம்மா, ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமா கீதா, நம்ம ஜனனியை பத்தி தான் சொல்லணும். அவ நடவடிக்கை எதுவுமே சரியில்லடி. நைட்டு லேட்டா வீட்டுக்கு வரா, அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புன்னு வெளியே போறா, நைட்டெல்லாம் யார்கிட்டயும் ஃபோன் பேசிட்டே இருக்கா, கேள்வி கேட்டா கோவமா எதிர்த்து பேசுறா. அவ இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ யாரையோ லவ் பண்றாளோன்னு சந்தேகமா இருக்குடி. உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாது. அவருக்கு இந்த சம்பந்தம் நல்லபடியா முடியணும்னு ஜனனி மேல ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருக்காரு கீதா. எங்க இவளும் அவர் நம்பிக்கையை உடைச்சிடுவாளோன்னு பயமா இருக்கு கீதா என படபடப்பாக சொல்லி முடித்தார் வைதேகி. அம்மா, நீயா லூசு மாதிரி கற்பனை பண்ணிக்காத. அவ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருப்பா. ஆமா, நீ அவகிட்ட அவளை பொண்ணு பார்க்க வரத பத்தி சொன்னியா? இன்னும் இல்ல கீதா, அப்பாதான் சொல்ல வேணா சொன்னாரு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இது ஜஸ்ட் கேஷுவல் மீட்டிங் மாதிரி இருக்கட்டும்னு சொன்னாங்களாம். இவதான் பொண்ணுன்னு உறுதியாகிற வர மனசுல ஆசை வளர்த்திடக்கூடாதுல்ல, அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம் என வைதேகி கூற, என்னம்மா இவ்வளோ ரூல்ஸ் போடுறாங்க என சலிப்பாக கேட்டாள் கீதா. இப்ப அதுவா முக்கியம்? உன் தங்கச்சி மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல நீ அவகிட்ட பேசி தெரிஞ்சுட்டு என்கிட்ட சொல்லு கீதா என குறையாத பதற்றத்தில் கூறினார் வைதேகி. நீ கவலை விடுமா, நான் அவட்ட பேசிட்டு உன்கிட்ட சொல்றேன் என உறுதியளித்தாள் கீதா. பிறகு நிலா உள்ளே ஓடி வரவும் தன் பதற்றமெல்லாம் மறந்து அவளோடு விளையாட ஆரம்பித்தார் வைதேகி. இங்கே சமையல் அறையில் அன்னபூரணியின் கைகள் குலோப் ஜாமுன் செய்வதற்கான மாவை பிசைந்து அதை உருண்டையாக பிடித்து வைத்தபடி இருந்தன. ஆனால் அவர் கவனமோ முழுதாய் அதில் இல்லை. அடுப்பில் பாத்திரம் வைத்து சர்க்கரை பாகை தயார் செய்து கொண்டிருந்த மின்மினி தன் அம்மாவிடம், மா, ஏலக்காய் பொடி எங்க வச்சிருக்க என கேட்டும் பதில் வராது போனதில் திரும்பி தன் தாயை பார்த்தவள் அவர் முகம் கவலையாய் இருப்பதை கண்டு, என்னாச்சுமா, ஏன் உங்க முகம் வாட்டமா இருக்கு? எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் சரி பண்றேன் என மின்மினி பூரணியின் கையை பிடித்து பேசினாள். உன்னால சரி பண்ண முடியாதடி, என்னையும் சரி பண்ண விட மாட்டிக்கிற என ஆற்றாமையில் பேசி அவள் கையை தட்டிவிட்டார் பூரணி. என்னம்மா உளர்ற? ஆமாடி, என் கஷ்டம் உனக்கு உளறல் தான். உன்னை விட சின்ன பொண்ணு ஜனனி, அவளுக்கே கல்யாணம் ஆக போகுது. ஆனா நீ இன்னும் அந்த பாலா போன காதலை மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணமே உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. மா, இப்ப எதுக்கு பாலா போச்சுன்னு பேசிட்டு இருக்க? எங்க காதல் எனக்குள்ள இன்னும் அப்படியே தான் இருக்கு. நான் இந்த உலகத்துல இருக்கும் நாள் வரைக்கும் அது வாழ்ந்துட்டு தான் இருக்கும் என கோபம் கலந்த குரலில் பேசினாள் மின்மினி. அதை கேட்ட பூரணிக்கு கோபம் இன்னும் அதிகமாகியது. ஏண்டி, உனக்கு எதுவும் புத்தி மணங்கிடுச்சா? உன்னோட காதல்னாலதான் அந்த குடும்பம் ஆள் வச்சு மிரட்டி நம்மள ஊரை விட்டே துரத்தினாங்க. இந்நேரம் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருக்கலாம். ஒருவேளை உன்ன மாதிரியே அவனும் காதல மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா ஏன் அவன் உன்னை தேடி வரல? இதுலயே உனக்கு தெரியல அவனுக்கு கல்யாணம் ஆகி இருக்கும்னு? நீ மட்டும் இந்த வீணா போன காதலை வச்சு என்ன பண்ண போற? ஒழுங்கா அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் பாக்குற பையனை கல்யாணம் பண்ற வழிய பாரு. மா, போது நிறுத்தறியா? அவரு ஒன்னும் காதலிச்சு என்னை கழட்டி விட்டுட்டு போகல.
நான் தான் கோலம் மாறி எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாம அவரை ஏமாத்திட்டு இங்க வந்து இப்படி இருக்கேன். நான் ஏமாத்திட்டேன்னு அவரையும் அவங்க நம்ப வச்சிருக்கலாம். ஆனா அப்ப கூட எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேச தவிச்சாரு. ஆனா நான் தான் மிரட்டலுக்கு பயந்து அவரையும் அவர் என் மேல வச்ச நம்பிக்கையும் உடைச்சிட்டேன். ஒரு நொடி தைரியம் வந்து அந்த போன் காலை நான் எடுத்து எல்லாம் சொல்ல போன சமயம் அண்ணி அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. அந்த செல் நொறுங்கின மாதிரியே என் தைரியமும் நொறுங்கி போச்சு. அப்போ அண்ணி மேலையும் தப்பு சொல்ல முடியாத நிலையில இந்த விதி என்னை நிறுத்திடுச்சு. நிலாவை வச்சு மிரட்டும் போது அவங்க எப்படி அமைதியா போவாங்க என சொல்லிவிட்டு அந்நாளை நினைத்து கண்மூடி அழுதாள் மின்மணி. அடுத்த சில நொடிகளில் நிதானத்திற்கு வந்தவள், மா, ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவருக்கு கல்யாணமே ஆகியிருந்தாலும் அதுக்காக சந்தோஷப்படுற முதல் நான் தாமா. நான் கொடுத்த வழிக்கு அவர் என்னை மறந்து சந்தோஷமா இப்ப வாழ்ந்தா போதும். நான் அவரையும் அவர் கொடுத்த காதலையும் நினைச்சு பார்த்தே என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அதுல எனக்கு விருப்பம் இருக்காது. அவரை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு நான் துரோகம் பண்ண விரும்பலமா. நான் பண்ண வர எல்லாம் போதும். இனி எனக்கு கல்யாணம் அது இதுன்னு நீ யோசிக்கவே யோசிக்காத. உனக்கு நான் பாரமா இருந்தா சொல்லிடு, நான் எங்கேயாவது போயிடுறேன் என இதுதான் தன் முடிவென உறுதியாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் மின்மணி. மகளின் பதிலில் இடிந்து போய் நின்றார் அன்னபூரணி. பெற்ற பிள்ளைக்கு நல்லது செய்து பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என எண்ணி அவர் உள்மனம் அடித்து கொண்டது. இவள் இவ்வளவு நேசித்துள்ளாள் என்று தெரிந்திருந்தால் அவர்கள் கை கால்களில் விழுந்தாவது கட்டி வைத்திருப்பேனே என இப்போது தவித்து போனது அவர் மனம். என்ன செய்து மகள் மனதை மாற்றுவது என தெரியாமல் தன் இஷ்ட தெய்வத்திடம் அவசர வேண்டுதலை வைத்தார் பூரணி. ஐயா முருகா, என் பிள்ளை மனசை மாத்தி அவளுக்கு நல்ல வழியை காட்டு சாமி. அவன் மனசு கஷ்டத்தை எல்லாம் நீக்கி நல்ல வாழ்க்கைய அமைச்சுவை முருகா என வேண்டி ஒரு மஞ்சள் துணியில் காசை முடிந்து சாமி அறையில் வைத்துவிட்டு வெளியே வந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தார் அன்னபூரணி. காதலின் திருவிளையாட்டில் முருகன் மட்டும் என்ன செய்ய முடியும்? வழியை கொடுத்தவளுக்கு அதை திருப்பி தர வேண்டி காலன் அவன் வந்து கொண்டிருக்கின்றானே. காதலுக்கு நடுவில் கடவுளுக்கே இடமில்லை. இருவரும் முட்டி மோதி அவர்களை ஒரு நிலைக்கு வரட்டும் என எண்ணி எஸ்கேப் ஆகிவிட்டார் அவர். என்ன முட்டி மோதியா? அப்போ மோதல் மீண்டும் காதலாகி கசிந்துருக வாய்ப்பு உண்டா? பார்ப்போம்.